Hi foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம செம்ம டேஸ்டியான the மட்டர் மக்கானா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பட்டாணி இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் பட்டாணி அதோட சேர்த்து நம்ம the ஃபூல் மக்கானா பண்ணினோம் இல்லையா, நம்ம டீ டைம் ஸ்நாக் பண்ணினோம் இல்லையா, அந்த ஃபூல் மக்கானா and இந்த பச்சை பட்டாணி இதை சேர்த்து இந்த கிரேவி பண்ண போறோம். இது வந்து ரோட்டி, ஃபுல்கா, நான், ரைஸ் இதுக்கு கூட சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி பாஸ்மதி ரைஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட கிரேவியோட டெக்ஸ்சர் எப்படி க்ரீமியா இருக்கு பாருங்க. இதுக்கு காரணம் வந்து நம்ம இதுல மாவா சேர்த்திருக்கோம், அதாவது அன்ஸ்வீட்டன்ட் கோயா. அதனால தான் வந்து நமக்கு அப்படி கிடைச்சிருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடும். இது நிமிஷமா பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். இது எப்படி பண்றோங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுன்றலாம். இது வந்து நான் ஒரு ஹாஃப் கப், பெரிய கப்பில் ஒரு ஹாஃப் கப் இந்த ஃபூல் மக்கானா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மட்டர், அதாவது பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் வந்து இந்த, அதாவது கோயா, அன்ஸ்வீட்டன்ட் கோயா நான் திருவி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கேன், கருகப்பில். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா நான் வந்து பொடி பொடியாக நறுக்கின்னு இருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் 2 தக்காளியை வெறும் தக்காளி மாத்திரம் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதோட இஞ்சியோ பச்சை மிளகாயோ பூண்டோ எதுவுமே சேர்க்கல, காஜு எதுவுமே சேர்க்கல. வெறும் நான் வந்து தக்காளியை அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். பொரிச்சு கொட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஓமம் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் சோம்பு, இது ஷாஹி ஜீரா. இது இல்லைன்னா வெறும் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இருக்கு நம்மளோட ட்ரை மசாலாஸ், கசூரி மேத்தி, கொத்தமல்லி எல்லாம். இப்போ இதை வந்து முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபுல் மக்கானாவை நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க இதுல பட்டரும் போட்டு நீங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இப்போ இதை எடுத்துடலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இது எண்ணெய் சுடட்டும். இந்த ஓமம், ஷாஹி ஜீரா, இந்த சோம்பு இது நம்ம கையில் போட்டு இப்படி லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை சாட்டே பண்ணுங்க. இப்போ இதில் இந்த கருகப்பிலை, பச்சை மிளகா இதை வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் உங்களுக்கு வேணா நீங்க பொடியா கூட கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்பதான் வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இப்போ சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பதிலாக பூண்டை உரிச்சு பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இஞ்சியை வந்து ஜூலியன்ஸாவோ இல்லை சின்ன சின்ன பொடியாக துருவியோ இல்லை கட் பண்ணியோ கூட போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க கடலை மாவை ஃப்ரை பண்ணிடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். உங்களுக்கு கடலை மாவு வேண்டாம் அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணுங்க, தக்காளி வந்து நீங்க அரைக்கிற இல்லையா, அதோட சேர்த்து காஜு ஒரு 10-12 காஜுவோ இல்லைன்னா வேர்க்கடலையோ இல்லைன்னா கஸ்கஸ் இதையோ சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சுட்டேன்னா உங்களுக்கு இந்த கிரேவிக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். உங்களுக்கு இதில் வந்து இந்த மாவா, அதாவது இந்த கோவா சேர்க்குறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டெக்ஸ்டர் வந்து நம்ம ஸ்டஃப்டு டொமேட்டோஸில் பண்ணினோம் இல்லையா, அது மாதிரி நமக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது மாவா இல்லாம கூட பண்ணலாம், பட் மாவா போட்டா வந்து அது என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இந்த டொமேட்டோ பியூரி சேர்த்துடலாம்.
இதோட இது நல்லா வந்து குக் ஆகணும். இப்போ இந்த மட்டர் சேர்த்துடலாம். இது வந்து ஃப்ரெஷ் மட்டர் இல்லையா, இந்த தக்காளி அரைச்சதோட பச்சை ஸ்மெல் போகிறது இதுவும் சேர்ந்து குக் ஆகிடும். இப்போ இது மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ இது குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் இதுக்குண்டான மசாலாஸ் போட்டுடலாம். மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், இது கரம் மசாலா. இதில் இப்போ வந்து கசூரி மேத்தி இப்போ சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கோவா சேர்த்துடலாம். கோவா ஏன் திருப்பி போடுறோன்னா இந்த கிரேவியோட அது வந்து ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகும். ஜஸ்ட் பீசஸாக கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த இதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். இது வந்து இப்போ இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம் போட்டிருக்கோம், இந்த மாவா போட்டிருக்கோம், இதோட சேர்த்து இது நல்லா குக் ஆகணும். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுது. இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க கன்சிஸ்டன்சி. இது அந்த மாவாவும் போட்டதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ வேணும்னா ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த டிஷ் ரெடியான பின்னா நீங்கள் அதில் சீஸ் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா பட்டரை வந்து மேலே வச்சுக்கலாம். அப்புறம் அதை வந்து நீங்கள் பிளேட் பண்ணுறது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இந்த ஃபூல் மக்கானா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம், ஏன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் இது எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுறோம். நம்மளோட இந்த ஃப்ளேவர்ஸ் டேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த ஃபூல் மக்கானா அப்சர்வ் பண்ணிடுறோம். நம்மளோட மட்டர் மக்கானா ரெடி. இப்போ பாருங்க, அப்போ இருந்ததை விட இப்போ எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க திக்னஸ். ஏன்னா நம்ம இந்த ஃபுல் மக்கானா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதனால நம்மளோட மட்டர் ஃபுல் மக்கானா ரெசிபி ரெடி ஆகிடுது. இதில் கோவா வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இதில் நீங்கள் பன்னீர் வேணாலும் சேர்த்துக்கலாம். க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இது போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, இந்த மக்கானா போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பன்னீர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது இறக்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி இந்த மக்கானா போட்டுக்கோங்க. அப்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இன்னைக்கு ஃபுல்கா பண்ணியிருக்கேன். அதில் ஜஸ்ட்டு கீ அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்காவோட மட்டர் ஃபுல் மக்கானா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.